Hi, hello guys. நான் தான் உங்கள் TJ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட் கைட்ஸ் ஐ ஹவ் யூஸ் டு ஸ்கோர் 180 கட் ஆஃப். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டாப்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லைங்க. என்ன மாதிரி பசங்களும் வந்து என்ன மாதிரி பொண்ணுங்களும் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு அந்த ஒரு இன்டென்ஷனில் நான் க்ரியேட் பண்ணுறேன். லெட் சி இட் வில் ரீச்னு. ஸோ இன்னும் நீங்கள் என்னோடய மார்க்ஸ் பார்க்கலன்னா அதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணுறது வந்து லேட்டுங்க, அதாவது ஜூலை ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் சில பேர் யாராவது வந்து பை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க இந்த கைட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் வாங்கின கைடு இல்லைன்னா நீங்கள் வந்து திருப்பி இந்த கைட்ஸை வந்து பை பண்ணிக்கலாங்க. அதாவது இப்போ நீங்கள் பை பண்ணுறதுல இருந்ததுன்னா மார்ச்சில் வந்து யூ வில் பி ஒர்த் இட் ஆஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் மார்க்ஸ். ஸோ வளவலன்னு பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ணது இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சப்ஜெக்ட்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சப்ஜெக்ட். தமிழில் வந்து நான் எப்படி 99 எடுத்தேன்னா நான் வந்து ஜேம்ஸ் கைடு யூஸ் பண்ணுங்க. ஜேம்ஸ் கைடுன்னு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதாவது ஆன்லைன் ஆர்டர்ஸும் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜேம்ஸ் கைடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டு பி ஃப்ரேங்க் வந்து சில கோனார்ஸு சில கைட்ஸில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும்போது இங்கே வந்து கவர்மெண்ட்டோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து ரைட் பண்ணேன். ப்ளஸ் சம் கதை அந்தமாரி எழுதுனேங்க. ஸோ அதை வச்சு வந்து எனக்கு 99 மார்க்ஸ் வந்தது. ஸோ நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து ஜேம்ஸ் கைடை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். இங்கிலீஷ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா வே டு சக்ஸஸ் தாங்க. டு பி ஃப்ரேங்க் வே டு சக்ஸஸில் நான் படித்து எழுதுனால தான் 98 மார்க்ஸ் கிட்ட நான் வந்து எடுத்தேங்க, அதாவது இங்கிலீஷில். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. நான் வந்து ஜென்ரல் பேராகிராஃப் ஃபார் டாப்பர்ஸ் அந்த பேராகிராஃப் தான் நான் எழுதினேன். அங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி எழுதினேன். ப்ளஸ் கிராமர்ஸ் வந்து அங்கே தான் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதுவே எனக்கு போதுமான அளவாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ்க்கு வே டு சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் கைட் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட்டுங்க. இப்போ மேக்ஸ் நான் வந்து கைடு எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் கைடு உங்களுக்கு வேணும்னா ராம் மேக்ஸ் சார் வந்து கைடு வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த கைடை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்னு என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நான் வந்து மேக்ஸ்க்கு வந்து கைடு யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு கைடு வேணும்னா அந்த கைடை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் போட்ட சம்ஸை நீங்கள் பார்த்தாலே வந்து இது வந்து போதுமான அளவாக இருக்குங்க. இது வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்கிட்ட வராதிங்க, வேறு பக்கம் போங்க அப்படின்னு நான் சொல்லலாம். பட் நான் என்ன பண்ணேன், நான் எப்படி 88 மார்க்ஸ் எடுத்தேன்னு நான் இப்போ சொல்ல போகிறேங்க. நான் வந்து ஃபோக்கஸ் கைடை வந்து ரெஃபர் பண்ணேங்க. ஃபோக்கஸ் கைடில் வந்து கொஞ்சம் வந்து பாயிண்ட்ஸு ஒரு ஈஸியாக இருந்ததுங்க. நிறைய பேர் சொன்னாங்க ஃபோக்கஸ் கைடில் படிக்காத கொஞ்சம் வந்து மார்க்ஸ் வந்து கம்மி ஆகும்னு. பட் ஸ்டில் நான் எழுதினருக்கு மார்க் போட்டாங்கங்க. ப்ராப்ளம்ஸில் தான் மார்க் போச்சு. நான் போன வீடியோவில் சொன்னேன் அதே தாங்க. ஸோ ஃபோக்கஸ் கைடு வந்து என்ஆஃப். ஸோ அதில் நம்ம படித்து எழுதினாலே மார்க்ஸ் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணாலே என்னோட கருத்து. நீங்கள் உங்களுக்கு வாங்கி பாருங்கள், 200 அவ்வளோதாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி. டு பி ஃப்ரேங்க் கெமிஸ்ட்ரி வந்து நான் சுரா கைட் தாங்க ரெஃபர் பண்ணேன். பட் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா சென்னை சிஇஓ மெட்டீரியல். தட் இஸ் இனஃப் டு கெட் 100 மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரிங்க. டு பி ஃப்ரேங்க், ஏன்னா அதில் நம்ம என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்களோ அது நம்ம எழுதினாலே கவர்மெண்ட் கீ அப்படியே வரோங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். அது வந்து மெட்டீரியல் தான். ஐயோ நம்ம மெட்டீரியலில் படித்தா மார்க் வராதுன்னு எந்த ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. நான் படித்து 96 மார்க்ஸ் எடுத்தேன். ஸோ உங்களாலேயும் முடியும், நீங்கள் சென்டமே மார்க் எய்ம் பண்ணலாம். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து சிஇஓ மெட்டீரியல் இஸ் த பெஸ்ட். இட் கம்ஸ் டு பயாலஜி. ஸோ பயாலஜி வந்து பாட்னி ஜாலஜின்னு நம்ம பிரிப்போம். ஸோ ஜாலஜி வந்து நான் மெட்டீரியல் வந்து எரர்லெஸ் மெட்டீரியல்னு ஒன்று வந்து ரெஃபர் பண்ணி நான் படித்தேன். உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் DM to you த்ரூ வாட்ஸ்அப் ஆர் சம் அதர் பிளாட்ஃபார்ம்ங்க. இங்கே வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்னிக்கு நான் என்ன பண்ணேன்னா லொயலா கைடு வந்து ரெஃபர் பண்ணேன். ப்ளஸ் மெட்டீரியல் வந்து கிஷோர் குமார் மெட்டீரியல் அது ஒன்று பார்த்தேன். ப்ளஸ் டி பிரபுன்னு ஒரு மெட்டீரியல். ஸோ 2 மெட்டீரியல் நான் வந்து யூஸ் பண்ணேங்க பாட்னி. ஸோ இதை வச்சு தான் வந்து பயாலஜியில் வந்து நான் 95 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணேன். இப்போ சொன்ன கைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து எதுவுமே வந்து ப்ரெஷர் போடலை நீங்கள் இதுதான் படிக்கணும்னு அப்படின்னு. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு கண்டென்ட்டோட வரேன். See you guys. Bye.